தற்போதைய பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தால் தினந்தோறும் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியுள்ளது. அதுவும் தற்போது எவ்வளவுதான் இரவு நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் நாள் முழுவதும் மிகுந்த உடல் சோர்வை பலர் சந்திக்கின்றனர். இன்னும் சிலர் காலையில் எழுந்ததும் மூட்டு வலி, கை கால் வலி போன்றவற்றால் சிரமப்படுகின்றனர். இன்னும் சிலரோ எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படி சந்திக்கும் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான பழம் மிக சிறந்த தீர்வை அளிக்கும் என்பது தெரியுமா? அதுவும் இந்த பழத்தை தொடர்ந்து 21 நாட்கள் தினமும் ஒரு பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் பல அதிசயங்கள் நடப்பதாக டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த பழம் வேறொன்றும் இல்லை, தாத்ரி என்னும் பெரிய நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காய் வெறுமென சாப்பிடாமல் கருப்பு உப்புடன் சேர்த்து எடுக்கும்போது உடலுக்கு பல நன்மைகள் கிடைப்பதாக டாக்டர் கூறியுள்ளார். இப்போது அந்த நன்மைகள் என்னவென்பதையும் நெல்லிக்காயை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பார்ப்போம். அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் 2 நெல்லிக்காய் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை தானாக குறையும். அதுவும் தொடர்ந்து 2 நாட்கள் உட்கொண்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். மேலும் வாய்வு தொல்லை, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களும் தினமும் இந்த பழத்தை உட்கொண்டு வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அல்சர் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த பழத்தை உட்கொண்டு வந்தால் அல்சர் குறையும் என்று டாக்டர் கூறினார். தலைமுடி அதிகம் உதிர்தல், முடி அடர்த்தியின்மை போன்ற பிரச்சனைகள் கொண்டவர்கள் தினமும் இந்த பழத்தை ஒன்று உட்கொண்டு வந்தால் தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் என்று டாக்டர் கூறினார். பளபளப்பான சருமத்தை பெற, பருக்கள் குறைய, கரும்புள்ளிகள் நீங்கி இந்த நெல்லிக்காய் பெரிதும் உதவி புரியும். அது மட்டுமின்றி வயதான பின் முகத்தில் தோன்றும் முதுமை தோற்றத்தை தாமதப்படுத்தும், சரும வறட்சியை போக்கும் உதவுகிறது. முக்கியமாக இந்த நெல்லிக்கனியானது உள்ளிருந்து சருமத்திற்கு ஈரப்பதமூட்டும் என்று டாக்டர் கூறினார். அடிக்கடி சளி, ஜலதோஷம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் தினமும் ஒரு பழத்தை உட்கொண்டு வந்தால் இவற்றை உண்டாக்கும் வைரஸ்களிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். ஒருவேளை வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவில் அதிலிருந்து மீண்டு வரவும் உதவி புரியும். இப்படிப்பட்ட நெல்லிக்காயை தினமும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று டாக்டர் கூறினார். சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை தினமும் தவறாமல் ஒன்று உட்கொண்டு வருவது நல்லது. இதனால் சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கும் கண் பார்வை பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் போன்றவை தடுக்கப்படுவதோடு இரத்த சர்க்கரையும் கட்டுப்படும் என்று டாக்டர் கூறினார். பிபி, கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்களும் நெல்லிக்காயை தினமும் உட்கொண்டு வரும்போது பிபி, கொலஸ்ட்ரால் குறைவதோடு அவற்றால் சந்திக்கும் இதய பிரச்சனைகளின் அபாயமும் குறையும் என்று டாக்டர் கூறினார். கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோன் போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் கண் வறட்சி, கண் சோர்வை போன்றவற்றை சந்திக்கக்கூடும். ஏனெனில் ஓய்வின்றி கண்களை சிமிட்டாமல் தொடர்ந்து மொபைலை பார்க்கும்போது அது கண் வறட்சியை ஏற்படுத்தும். இதை தவிர்க்க நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிடுங்கள் என்று டாக்டர் கூறுகிறார். அடிக்கடி வாய்ப்புண், ஈறுகளில் இரத்த கசிவு, வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் கொண்டவர்கள் தினமும் ஒரு நெல்லிக்காய் உட்கொண்டால் அவற்றை தடுக்கலாம் என்று டாக்டர் சொன்னார். உடலில் இரத்த சோகை இருந்தால் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதன் மூலம் ஹீமோகுளோபின் அளவு குறையாமல் பார்த்துக்கொள்ளலாம். ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால்தான் தலைச்சுற்றல், மூச்சு வாங்குதல் போன்ற அறிகுறிகள் தெரியும். எனவே பெண்கள் தினமும் இந்த நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது. உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும் என்று நினைப்பவர்கள் இந்த நெல்லிக்காயை சாப்பிடுவதன் மூலம் உணர்ச்சி வசப்பட்டு உண்ணும் பழக்கம் குறையும். உணர்ச்சி வசப்பட்டு உண்ணும் பழக்கம் என்பது கவலை, கோபம் போன்றவற்றை ஈடுகட்ட சிலர் நிறைய சாப்பிடுவார்கள். அதுவும் மனசோர்வு, மனக்கவலை ஈடுகட்டுவதற்காகவே பலர் நிறைய சாப்பிடுவார்கள். ஆனால் நெல்லிக்காய் இதை குறைத்து உடலுக்கு சுறுசுறுப்பை வழங்கும்.